கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் இஸ் இனாகிரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இங்கே இனாகிரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ மும்பை டு நவி மும்பை அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லாங் சீ பிரிட்ஜ் தான் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நேம் வந்து அட்டல் சேது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவரோட ரிமெம்பரன்ஸாக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க, அட்டல் சேது அப்படிங்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம்னா 21.8 கிலோமீட்டர்ஸ் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோட சிக்னிஃபிகன்ஸ். செகண்ட் கொஸ்டின், the 30-meter telescope will be set up in அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 30-meter telescope TMT அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த 30-meter telescope யாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ் பண்றாங்க, அடுத்தது சைனா அண்ட் தென் கனடா, அதுக்கப்புறமா இந்தியா அண்ட் ஜப்பான், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியதான் இந்த 30-meter telescope அப்படிங்கிறது. ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னா மவுனா கியா அப்படிங்கிற அந்த ஒரு டார்மண்ட் வால்கனோ பக்கத்துல தான் இந்த நமக்கு அந்த 30-meter telescope அப்படிங்கிறது வரப்போகுது. மவுனா கியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹவாயில இருக்கணும், சரிங்களா? அடுத்தது, யுவநிதி ஸ்கீம் வாஸ் லான்ச் பை விச் ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு மந்த்லி பெனிஃபிட்ஸ் ஒரு சில அமௌண்ட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம் தான் இது. யுவநிதி ஸ்கீம் அப்படிங்கிறது கர்நாடகால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது, which of the following city secure top place for cities safest for sanitation workers அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிஸ் சேஃபஸ்ட் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுல யார் வந்திருக்காங்க, டாப் சிட்டியா எமர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்னா சண்டிகருக்கு தான் எமர்ஜ் ஆயிருக்காங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நேஷனல் டூரிசம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இயர்லி Jan 25 தான் நம்ம நேஷனல் டூரிசம் டேவா அப்சர்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.